அந்த ₹1 உங்க வாழ்க்கையையே மாத்தும்னா நம்புவீங்களா? அம்மா ₹1 கொடுங்க என்று மழையில் நனைந்தபடி நின்ற பிச்சைக்காரனைப் பார்த்து மீனாவுக்கு பாவமாக இருந்தது. தன் பையில் இருந்த கடைசி ₹1 எடுத்து அவனிடம் நீட்டினாள். அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இந்த உதவி உங்க வாழ்க்கையே மாத்திடும். இதை சொல்லிவிட்டு மெதுவாக நடந்து சென்றான். மீனா இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். அடுத்த நாள் வேலைக்கு போகும் வழியில் சாலையில் ஒரு லாட்டரி சீட்டு கிடந்தது. அதை குனிந்து எடுத்தாள். 1 வாரம் கழித்து முடிவு வந்தது. அந்த சீட்டுக்கு முதல் பிரைஸ் ₹1,00,00,000. மீனாவின் வாழ்க்கையே மாறிப்போனது. புது வீடு, புது கார், சொகுசு வாழ்க்கை. ஆனால் அவள் மனசுக்குள் ஒரு கேள்வி மட்டுமே. யார் அந்த பிச்சைக்காரன்? 3 மாதங்கள் தேடினாள். கடைசியில் ஒரு பழைய கோவில் படிக்கட்டில் அவனை பார்த்தாள். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனால் அந்த முதியவர் குழப்பமாக பார்த்தார். நான் உங்களை பார்த்ததே இல்லையம்மா என்று சைகை மூலம் சொன்னார். மீனா திடுக்கிட்டாள். அப்படின்னா அந்த நாளில்? முதியவர் சிரித்தார். இல்லம்மா, நான் 10 வருஷமா பேச முடியாத ஊமை என்று சைகை மூலம் சொன்னார். மீனாவின் கையில் இருந்த புகைப்படம் தரையில் விழுந்தது. ஏனென்றால் கோவில் வாசலில் இருந்த அறிவிப்பு பலகையில் ஒரு வரி. இந்த மனிதர் 5 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் என்று. அப்படின்னா அந்த மழை நாளில் ₹1 வாங்கிச் சென்றவர் யார்? Please subscribe, like, and comment.